வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 20 கேள்விகள் இருக்குது. 20 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கும் பண்ணிடுங்க. மொத்தம் இதில் பார்ட் 5 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு 5 பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி, பூவோடு சேர்ந்த நாறு போல் ஓமை உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் ஏ நன்மை, ஆப்ஷன் பி களிப்பு, ஆப்ஷன் சி உயர்வு, ஆப்ஷன் டி வீணாதல். பூவோடு சேர்ந்த நாறு போல் அப்படின்ற ஓமை உணர்த்தும் பொருள். இப்ப இருக்கிற டாபிக்ஸ் நியூ சிலபஸ்ல இந்த ஓமை டாபிக் இருக்கு. இதோட சரியான விடை ஆப்ஷன் சி உயர்வு. அப்போ பூவோடு சேர்ந்த நாறு போல், இதுக்கு ஓமை உணர்த்தும் பொருள் என்னது? உயர்வு. நாருக்கு தனியா மனம் கிடையாது, அது பூவோடு சேர்ந்து கட்டும் போதுதான் மனம் பெறுது. அதான் இவ்வுவமை உயர்வு அப்படின்ற பொருளை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்பு வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. மடக்கொடி அவ்வூர் அப்படின்றதுக்கு எது சரியான விடைன்னு கேட்டிருக்காங்க. மடக்கொடி அவ்வூர் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அன்மொழி தொகை சேய்மை சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அன்மொழி தொகை சேய்மை சுட்டு. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். இதில் பயின்று வரும் மோனை சொற்கள்னு வரும். இது தப்பா இருக்கு. மோனை சொற்கள்னு வரும். ஒழுக்கம் விருப்பம் தரலாம் இந்த திருக்குறள்ல மோனை சொற்கள் எது அப்படின்ற கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒழுக்கம். ஒழுக்கம் அப்ப மோனை சொற்கள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். கொடுக்கப்பட்டுள்ள சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து சேமா வர்றதுதான் மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓ ஓ அப்ப எதுகைனா என்ன? இரண்டாம் எழுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப எதுகைனா இந்த லூலு இதெல்லாம் எடுத்திருந்தோம்னா எதுகை. எதுகை கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை எடுத்திருந்திருக்கணும். மோனைன்னு கேட்டிருந்திருக்கனால முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இச்செயலில் பயின்று வரும் மோனை கேட்டிருக்காங்க. அதாவது அதுல என்னன்னு கேட்டிருக்காங்க, மோனையா எதுகையான்னு கேட்டிருக்காங்க. இதுல மோனையோட வகைகள் கொடுத்து எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பொழிப்பு மோனை முதல் மற்றும் மூன்றாம் சீர்கள் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை அப்படின்னு பார்த்திருக்கோம். அதாவது மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. அதே பொழிப்பு மோனை கூளை மோனைக்குலாம் ஒண்ணு இருக்கு நம்பர். அப்போ பொழிப்பு மோனைக்கு முதலாம் எழுத்தும் மூன்றாம் சீர்கள்ல உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ இங்க பாருங்க, ஊ முதல் சீரு மூன்றாவது சீரு. அப்போ ஊ ஊ அப்படின்னு வர்றதுனால இது பொழிப்பு மோனைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, மாமுன் நிறையும் விழாமுன் நேரும் வருவது. ஆப்ஷன் ஏ வஞ்சித்தலை, ஆப்ஷன் பி இயற்சீர் வெண்டலை, ஆப்ஷன் சி வெண்சீர் வெண்டலை, ஆப்ஷன் டி கள்ளித்தலைன்னு சொல்லியிருக்காங்க. மாமுன் நிறையும் விழாமுன் நேர் வருவது அப்படி இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறையும் விழாமுன் நேரும் வருவது என்ன? இயற்சீர் வெண்டலை. அப்ப மித்ததுக்கெல்லாம் பார்த்தலாமா? வெண்சீர் வெண்டலைன்னா என்னன்னா காய்முன் நேர் வரும். வெண்சீர் வெண்டலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்முன் நேர் வரும். கழித்தலைனா காய்முன் நிறை வரும். ஒன்றி வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை வருவது. ஒன்றா வஞ்சித்தலைனா கனியும் நிறை வருவது. நேர் ஒன்றி ஆசிரியத்தலைனா மாமுன் நேர் வருவதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறை ஒன்று ஆசிரியத்தினா விழாமுன் நிறை வருவது. மொத்தம் 6 இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோவா வீடியோ ஸ்லோ பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். தனி வாக்கியமா, தொடர் வாக்கியமா, எதிர்மறை வாக்கியமா, கலவை வாக்கியமான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அப்படின்றது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தனி வாக்கியம் சொல்லியிருக்காங்க. அப்போ வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அப்படின்றது என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். அடுத்து ஏழாவது கேள்வி, இந்த குறள் கொடுத்திருக்காங்க. இந்த குறள்பாவில் நுணங்கிய என்னும் சொல்லில் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல். எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க. திருக்குறள் கொடுத்து அதுல உள்ளதுல இருந்து பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இன்டெலிஜென்ட் அப்படின்றது.
நுணங்கிய அப்படின்னா நுட்பமான அறிவு. அப்போ நுட்பமான அறிவுனா என்னது? இன்டெலிஜென்ட் அப்படி. அப்போ நுணங்கியதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பொருள் தெரியணும். அதுக்கு ஏத்தாப்புல ஆங்கில வார்த்தைக்கு நம்மளுக்கு தெரியும். அப்போ நுணங்கி அப்படின்றது நுட்பமான அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடலில் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடலில் ஆசிரியர் கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் ஏ விளம்பினாகனார், ஆப்ஷன் பி சமண முனிவர், ஆப்ஷன் சி முன்றரை அறையனார், ஆப்ஷன் சி நல்லாந்தனார். இதற்கான ஆப்ஷன் ஏ விளம்பினாகரான்றதான் கரெக்டான ஆன்சர். இது நான்மணி கடிகை பாடல். இது ஒரு நான்மணி கடிகை பாடல். அதாவது இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, மனைக்கு வீட்டுக்கு விளக்கு போன்றவள் பெண், அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றவள் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது கல்வி, அந்த கல்வி நல்ல எண்ணத்தை கொடுக்கும் அப்படின்றது அந்த பாடலோட பொருள். நான்மணி கடிகை பத்தின வீடியோஸ் ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இளமயில் கல் அப்படின்றது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஏ பிறவின வாக்கியம், ஆப்ஷன் பி கலவை வாக்கியம், ஆப்ஷன் சி கட்டளை வாக்கியம், ஆப்ஷன் டி வினா வாக்கியம். இளமயில் கல் அப்படின்றது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க? பிறவினை வாக்கியமா, கலவை வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, வினா வாக்கியமா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கட்டளை வாக்கியம். கட்டளையா? இளமயில் கல், சின்ன வயசுல நீ படி அப்படின்னு கட்டளையா சொல்றோம். அப்போ இது ஒரு கட்டளை வாக்கியம். இப்போ இளமயில் கல் அப்படின்றது ஒரு கட்டளை வாக்கியம். அடுத்து 10வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, குற்றியலுகரம் சார்பெழுத்துக்களுள் ஒன்று, ஈற்றெழுத்தை நோக்க 6 வகைப்படும். குற்றியலுகரம் சார்பு எழுத்துக்களில் ஒன்று, ஈற்றெழுத்தை நோக்க எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும் கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு சொல்லின் ஈற்றில் உகர உயிர்மை எழுத்து வரின் குற்றியலுகரம் எனப்படும். அதாவது ஒரு சொல்லின் ஈற்றில் உகர உயிர்மை எழுத்து வரின் அது குற்றியலுகரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூற்று காரணங்கள்ல சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஏ சரி, ஆர் தவறு. மேலும் ஏக்கு ஆர் சரியான விளக்கமன்று. அப்போ என்ன தவறு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி. பொருந்தாத இணையை சுட்டுக. கூரை அறுவை, துகில் அகில், கலிங்கம் காலகம், சீலை புடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி துகில் அகில் அப்படின்றதா சரியான விடை. அகில் அப்படின்றது வாசனை கட்டை தரும் ஒரு வகையான மரம் சொல்லியிருக்காங்க. அகில் அப்படின்றது மித்த எல்லாமே ஆடையை குறிக்கிற பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மித்த எல்லாமே ஆடையை குறிக்கிற பொருள். அப்போ ஆடை குறிக்கிற பொருளை பார்த்து வச்சுக்கோங்க. அகில் அப்படின்றதா வாசனை கட்டை தரும் ஒரு வகையான மரம் சொல்லியிருக்காங்க. 12வது கேள்வி. பொருந்தாத இணையை தேர்வு. இந்த பக்கம் சொல் இருக்கு, இந்த பக்கம் பொருள் இருக்கு. கா சோலை, கா சாலை, மா விலங்கு, மீ உயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கா சாலை அப்படின்றது. அப்போ மீத 3ம் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கா சோலை அப்படின்றது சரியான விடை. மா விலங்கு அப்படின்றது சரியானது, மீ உயர்ச்சி அப்படின்றது சரியானது. அப்போ இந்த 3ஐயும் சரியானதை பார்த்து வச்சுக்கோங்க. கா சோலை, மா விலங்கு, மீ உயர்ச்சி. அடுத்து 13வது கேள்வி. பின்வருவனவற்றுள் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்வுக. இதற்கான சரியான விடை ஓமை தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 4ல எது ஓமை தொகைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் அன்னை, மதிமுகம், மலர்பாதம், கல்திரள் தோல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் அன்னை. தமிழ் அன்னை அப்படின்றது ஓமை தொகை கிடையாது. அப்போ மதிமுகம், மலர்பாதம், கல்திரள் தோல் அப்படின்றதான் ஓமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது அண்ணாவின் படைப்பு அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேலைக்காரி, ஆப்ஷன் பி ஓர் இரவு, ஆப்ஷன் சி குரட்டை ஒலி, ஆப்ஷன் டி செவ்வாழை. அப்போ இதுக்கு சரியான விடை அண்ணாவின் படைப்புல சரியான எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி குரட்டை ஒலி. அப்போ வேலைக்காரி, ஓர் இரவு, செவ்வாழை இது 3மே அண்ணாவோட படைப்புகள் தான். செவ்வாழைன்றது புதுசா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப குரட்டை ஒலி அப்படின்றது யாரோட? மு வரதராசனோடது. அடுத்து கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்று வேறு சொல். கற்கின்றனர் அப்படின்றது ஒரு நிகழ்கால வினைமுற்று. இதோட வேறு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கற்க, கற்ற, கற்று, கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கற்கின்றனரோட நிகழ்கால வினைமுற்றோட வேறு சொல் என்ன? ஆப்ஷன் டி கல் அப்படின்றத சரியான விடை. அப்ப கல் அப்படின்றது வேறு சொல்,
கற்க அப்படின்றது க வந்திருக்கு, அது வியங்கோல் வினைமுற்று. கற்று அப்படின்றது வினையெச்சம். கற்ற வந்திருக்கு, அப்ப அது ஒரு பெயரெச்சம் சொல்லியிருக்காங்க. அப்ப கல் அப்படின்றது வேறு சொல், கற்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று, கற்று அப்படின்றது வினையெச்சம், கற்ற அப்படின்றது பெயரெச்சம். அடுத்து 16வது கேள்வி, இலக்கண குறிப்பு சொல்லை எழுதுக. இன்னிசை அளபடை. இந்த 4 ஆப்ஷன்ல எது இன்னிசை அளபடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை 3 அசைகளை கொண்ட காய்ச்சீராக இருக்கும். இன்னிசை அளபடை எப்படி இருக்கும்? 3 அசைகளை கொண்ட காய்ச்சீரா இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே செய்யுளிசை அளபடை ஈரசை சீராக இருக்கும். அப்ப இன்னிசைனா 3 சீர அசைகள் இருக்கும், செய்யுளிசைனா ஈரசைகள் இருக்கும், சொல்லிசை அப்படின்னா அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கும்னு பார்த்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போ இன்னிசை அப்படின்றது 3 அசைகளை கொண்ட காய்ச்சீரா இருக்கும், செய்யுளிசை ஈரசை சீரா இருக்கும், சொல்லிசை அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லுக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. சொல்லுக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. பாஸ் பண்ணி வச்சு இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. அம்பி அப்படின்றது படகு குறிக்குது. அம்பி அப்படின்றது படகு. அல் அப்படின்றது இருள். துடி அப்படின்றது பறை. தலைமுடி அப்படின்றது குஞ்சி. அப்போ அம்பி அப்படின்றது படகு, அல் அப்படின்றது இருள், துடி அப்படின்றது பறை, தலைமுடி அப்படின்றது குஞ்சி அப்படின்னு குறிக்குது. அடுத்த 18வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாட்டு, பிட்டு, பூட்டு, பெண், பொன் அப்படின்னு. வீடியோ பாஸ் பண்ணி வச்சு இதை கரெக்டாக பொருத்தி எழுதுங்க. அகர வரிசைப்படி எழுதுக. பாட்டு, பிட்டு, பூட்டு, பெண், பொன் சொல்லியிருக்காங்க. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இது வினா வாக்கியமா, செய்தி வாக்கியமா, பிறவினை வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமான்னு கேட்டிருக்காங்க. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இது சாதாரணமா ஒரு விஷயம் தான். அப்போ ஆப்ஷன் பி செய்தி வாக்கியம். ஒரு சும்மா ஜஸ்ட் சொல்றோம், நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது, இது ஒரு செய்தி வாக்கியம். அடுத்து 20வது கேள்வி, உதவு என்ற சொல்லின் சரியான பொருளை உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. உழைப்பின்றி உயர்வில்லை, உயர்ந்தோரை உலகம் மதிக்கும். ஆப்ஷன் சி உயர்வே மதிப்பை தரும். ஆப்ஷன் டி உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். இதோட 20 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. 20 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம அதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.